Welcome to my channel Dheeran Tech. So இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா problem solving and python programming lecture series தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 5th யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 5th யூனிட்டில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபைல். ஸோ ஆப்ரேஷன்ஸ்னு ஃபைலில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபைல்ஸ் பார்க்கலாம். இன் பைத்தான் ஃபைல் ஆப்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் ஆர்டர். ஸோ ஃபைல் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணோன்னா, ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அடுத்து ரீட் பண்ணுறது அல்லது ரைட் பண்ணுறது அல்லது க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபைலில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் எ ஃபைல் அல்லது கிரியேட்டிங் எ ஃபைல், இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள், ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபைலுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஓப்பன், அடுத்து ஃபைல் நேம் வந்து .txt. ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கிற அந்த நேம் கொடுத்துட்டு அப்புறம் எந்த மோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு சில மோட்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த மோட்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து நமக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஓப்பன். ஸோ இந்த இடத்துல ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா sample.txtன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ sample.txt என்ன மோடுன்னா டபுள்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மோடு என்னென்னா அப்கமிங்காக பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஹவு டு கிரியேட் அ ஃபைல். ஸோ எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களே அதே தான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சேம் மெத்தட் தான். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஓப்பன், ஃபைல் நேம் டெக்ஸ்ட்டு மோடு. ஸோ அடுத்து வந்து எப்படி ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ வந்து இது ரைட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீடுன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ரீட் ஆகிடும். அடுத்தது எப்படி ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். ஸோ இது எல்லாமே சிம்பிளானதாக இருக்குது, ஒவ்வொரு சின்டெக்ஸும் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ்ன்னு கொடுத்தா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறோம் அல்லது ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் sample.txt w. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் ரைட் பண்ணுறோம். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் எஃப் டாட் ரைட் ஹெல்லோ. ஸோ ஹெல்லோங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ரைட் பண்ணுறேன். அடுத்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் டாட் க்ளோஸ். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளான 3 ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ இப்போ மோட்ஸ் முன்னாடி பார்த்தோம்ல, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்லும்போது ரைட் ஆறுங்கிற மோட் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மோட். அடுத்து டபுள்யூங்கிற மோட் பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்லி மோட். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிங் மோட். ஆர் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் மோட். ஸோ இந்த ஆர் ப்ளஸ் கொடுக்கும்போது உங்களால் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த டபிள்யூ ப்ளஸ் கொடுக்கும்போது உங்களால் ரைட் பண்ண முடியும், அப்புறம் ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மோட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபைலில் பண்ண முடியும், அடுத்தது என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான அப்கமிங் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.